நம்மளுடைய சின்ட்ரோபிக் ஃபார்மிங் மெத்தடில் பாத்தி அமைச்சு இந்த சப்போர்ட் லைன் நமக்கு மல்ச்சிங்க்கு மெட்டீரியல் தரக்கூடிய மண்ணில் வளத்தை ஏற்றக்கூடிய நைட்ரஜன் கரிமம் எல்லாத்தையுமே சேர்க்கக்கூடிய லைன் வந்து 2 லைன் இருக்குது. அதுக்கு நடுவில் 3 லைன். இதுதான் சின்ட்ரோபிக்கோட பேசிக். அதில் வெறும் மூடாக்கு மட்டுமே போட்டிருக்கோம். வேறு எந்த ஒரு ஜீவாமிர்தம் கூட அதிகமாக கொடுக்கல. அதில் இன்றைக்கி குலை வெட்ட போகிறோம். அண்ணன் பச்சை முத்தண்ணே இந்த பிடிக்கவா? நல்ல காய்கள், அதிகமான காய்கள் திரட்சியாகவும் வந்திருக்கு. பார்த்து 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 கிளிரியா இதுக்காக தான் வச்சுருக்கோம். அருமை அருமை அடிமையாக வச்சுருக்கேன். ஏன் கிளரி செடியாக நிறைய கிளச்சி வரும்போது அதை வெட்டி போடுறதுக்காக தான் அதை நம்ம வச்சுருக்கோம். எல்லாம் மஞ்சள் வச்சு அவன் எடுத்த இடங்கள். அதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுக்கலாம். இல்லை குருவி கூடு கட்டிருந்துச்சே, ஏன் இருக்கா? இல்லை போயிட்டு போயிருந்தேன். பொதுவாக வாழை மரத்தில் இந்த சீப்புகளுக்கு நடுவில் கூடு கட்டுறது குருவிகளுக்கு வழக்கமாக இருக்குது. பர்டிகுலராக நம்மளுடைய தவிட்டுக்குருவி இந்த மாதிரியான வாழை குலைகளை தேர்ந்தெடுக்குது. தெரியுதா? அங்கே ஒரு கூடு இருக்குது, பார்த்துக்குங்க. அதில் எதுவும் இல்லை. தவிட்டுக்குருவியோட கூடு ரொம்ப எளிமையாக கட்டி குஞ்சு பொரிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டாவது குலை, இதுவும் கற்பூரவள்ளி. இந்த மரம் வாழை மரம் இப்போ இங்கே மல்ச்சிங்க்கு யூஸ் ஆகிடும். அருமை அருமை. கோடை காலத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மல்ச் போட்டு விட்டோன்னா பாருங்கள் மண் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கொடுத்தோம். நம்ம கரும்பு சக்கையும் இந்த வாழை கழிவுகளையும் மூடாக்கா போடுறதுனால ஈரம் காக்கப்படுது. பத்தடிக்கு மேலே நம்மளால் மல்ச் பண்ண முடிஞ்சிச்சு ஒரே ஒரு மரத்தை வச்சு.
ஆஹா இதில் குருவி உட்காந்துருக்கே. இது வெட்ட வேணாம் இப்போ. உக்காங்கிறாரு என்ன பேசுவாரு அடகாக்குதா இல்லை குஞ்சு இருக்கான்னு தெரியல. தெரியல. தவிட்டுக்குருவி அதில் வேணாம். அது வெட்ட முட்டை வேணாம். முட்டை வச்சிருக்கோம், குஞ்சு இருக்குல்ல. குஞ்சு இருக்கலாம். அவர் அழகா மழை பெய்ய கொஞ்சம் பண்ணாது. மழை பெஞ்சாலும் நனையாத அளவுக்கு. தான் தவிட்டுக்குருவி தான். இதை நம்ம அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். அது அந்த குருவியும் இடத்த காலி பண்ணட்டும். அது இல்லை. இது மஞ்சள் வாழை. அதெல்லாம் தூங்கி அதான் வாழை வெட்டிடலாம். எல்லா மகம் சேர்ந்து போச்சு. இதெல்லாம் நீ வெட்டி விட்டோண்ணா அவங்களுக்கு பாராட்டேன். இதை அப்படியே விட்டுருங்க. இது முழுசாக வெட்ட வேணாம். அந்த மரம் அப்படியே இருக்கட்டும். அருமை. எந்த உரமும் கொடுக்கல. அப்படித்தேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பழம் ஆ இந்த பழம் நல்லா இருக்குது. அவ்வளோ